ஹெட் இன்ஜுரி, சுத்தமாக நினைவு போயிடுச்சு. அட் எனி டைம் மே ஸ்லிப் இன்டு கோமா. பாடி ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணலை. நினைவு வந்தால் தான் அவரை காப்பாற்ற முடியும். ஈவினிங் வரைக்கும் பாருங்கள், இல்லைன்னா வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க. ஏன்னா டெய்லி இங்கே 50,000 ஒரு லிட்டர் செலவாகும். நாம் செலவு பண்ணி யூஸ் இல்லாமல் போச்சுன்னா நான் எங்கள் அப்பா பார்க்கலங்களா? பாவம் என்ன நானும் செய்தேன், பாசத்தில் வேகிறேன், மீண்டும் உந்தன் வார்த்தை கேட்க நானும் மண்ணில் வாழ்கிறேன். இங்கு என் ஆயுள் சேர்த்தே நீ வாழ்ந்திடு. சங்கரு, நல்லா இருக்கும்போதே நீ ஒரு ஆளாயிருவே இல்லை. ஏன் கேட்குறேன்னா, பிள்ளைங்க சொந்த காலில் நிற்கிறத பார்த்தா தான் ஏன் பெற்றவங்க நிம்மதியாக கண்ணை மூட முடியும். நீ வேறையும் தொலைச்சே. சம்பளம் வாங்கிட்டப்பா. பேசுப்பா. இங்கெல்லாம் அழக்கூடாது. என்கிட்ட தானே பேச மாட்டேன். அம்மாட்ட பேசுப்பா. வா, அம்மாட்ட பேசுப்பா. அம்மா பாருப்பா. பா பா அப்பா, அப்பா கேக்குதாப்பா? கேக்குதாப்பா? அப்பா, 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 பாருப்பா. அப்பா கேக்குதாப்பா? அப்பா, பாருப்பா. அப்பா, பாப்பா கேக்குதாப்பா? அப்பா, அப்பா, அப்பா. பேசுப்பா. பேசாம இருந்தா பேசாமல இருந்துருவாங்களா? நீ தானப்பா சொன்ன வைராக்கியமா இருந்தா ஜெயிக்க முடியல. அதான் இருந்தேன். எனக்கு யாருப்பா இருக்கா? உங்ககிட்ட பேச மாட்டேன்னு ஏதோ ஒரு வைராக்கியத்தை நான் பட்ட கஷ்டம் எனக்கு தப்பா தெரியும். கேக்குதாப்பா? Hello, Mr. Shukla. Good morning. Good morning. I'm fine. How are you? Yeah, doing good. நான் என் பேஷண்ட் சுப்பராயோட ரிப்போர்ட்ஸ் அனுப்புறேன். Please go through it and come back as early as possible. Okay? Yeah, definitely. Send it. See, there's a visible contusion of the temporal lobe with a subsequent considerable focal swelling of the brain. முதல்ல ஹெமட்டோமா நான் கொஞ்சம் கவலைப்பட்டேன், but thank God it's just an edema. Yes, it's an edema in
the temporal lobe. But patient ki seizure vandichiya? ஸ்ரீராம், டாக்டர். ஃபிட்ஸ் வந்துச்சா? இல்லை டாக்டர், சார் ஃபிட்ஸ் வந்தால் என்ன ஆகும் சார்? ஃபிக்ஸ் வந்தா உயிருக்கே ஆபத்து. டாக்டர், ஃபிட்ஸ் வரலையா? Then we have ample time. Fits varadhu namvom. Prepare for the surgery at the earliest. Na vara. Let's hope for the best. Good day. உங்க அப்பாவோட உயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, காப்பாத்திடலாம். எய்ம்ஸ் டாக்டர் சுக்லா அவரே வந்து ஆபரேஷன் பண்றேன்னு சொல்றாரு. அது ஒரு நல்ல விஷயம். ஆனா அவருடைய ஃபீஸ் 10 லட்சம் ரூபாய். உங்க அப்பா ஒரு குப்பை லாரி டிரைவர். நீ என்ன பண்ற? சார் நான் ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். மாதம் 40,000 சம்பாதிக்கிறேன் சார். இன்சூரன்ஸ் ஏதாவது போட்டிருக்கேன்? அட்லீஸ்ட் இடிச்சது யாருன்னு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அதை கண்டுபிடிச்சா தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் மூலமா நம்ம ஆஸ்பத்திரி பில்லு கிளைம் பண்ணலாம். சார் காலைல போலீஸ் வந்தாங்க, வந்து விசாரிச்சாங்க, ஸ்டேஷன் வர சொல்லியிருக்காங்க சார். கண்டிப்பாக கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சார். இடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். நான் யாருங்க? அண்ணன் இருக்காரா? இருக்காரு. எந்திரிங்க, சங்கர் அண்ணன் உங்களை பார்க்க வந்திருக்கு. நீ அங்க உட்காருண்ணா. இடிச்சது யாருன்னு கண்டுபிடிச்சா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். என்ன சங்கர் இந்த நேரத்தில் அப்பாவுக்கு ஏதாச்சும்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. ஒரு நிமிஷம் அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு பயன்ட்டேன் சங்கர். என்னண்ணே நடந்துச்சு? வழக்கமாக டீ சாப்பிட்டு வருவார், அச்சு தூக்கிட்டாங்க. அச்சக்கார தொத்தின்னு ஓடின சங்கர், இருட்டில் எஸ்கேப் ஆயிட்டாங்க. வண்டி நம்பர் என்ன நோட் பண்ணீங்களா? இருட்டில் சரியாக தெரில சங்கர். ஆனால் கார் கருப்பு கலர், அது மட்டும் நல்லா தெரியும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு புரியல சங்கர். சரி பரவாயில்ல. சங்கர், ஆஸ்பத்திரி செலவுக்கெல்லாம் என்ன பண்ணுவேன்? என் பேரில் ஊர் நாட்டில் ஒரு இடம் இருக்குது, விற்றா 1 லட்ச ரூபா போகும். வேணா வித்தரவா? விளையிற நிலத்தை விற்று தரேன்னு சொல்றியே, அதுவே போதுண்ணே. பணம் காசுலாம் வேணாம். சரிண்ணே, நான் வரேன். ஒன்னுலடா. யோ, இதெல்லாம் பாவையா? பணத்துக்கோசம் ஆசைப்பட்டு பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்றியா? பணத்துக்கோசம் ஆசைப்பட்டிருந்தாக்கா வாங்கின துட்டு சாமி மேட வச்சு ஒரு வாட்டியாவது தொட்டு பார்த்துருக்கடி. கொன்னுடுவேன் மிரட்டினாங்கடி. என் கண்ணு எதிர்க்கவே அண்ணன் அடிச்சு தூக்கிட்டாங்கடி. நான் பண்ண முடியும்? போலீஸ்கிட்ட எதை நம்பி சொல்றா? அவங்க எல்லாம் பணக்காரங்க, என்ன வேணா செய்வாங்க. அவங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை வர வைக்கத்தான் அவங்க கிட்ட பணமே வாங்கினேன். சம்பவத்தில் நான் இருந்ததை தவிர சத்தியமா எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லடி. புள்ள வேலை சத்தியண்டி, என்ன நம்புடி.